I like the film very much. நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா? படிச்சுட்டு இந்த சினிமா கனவு நான் 12 வயசுல இந்த கனவு ரொம்ப போராட்டம் இழந்திருக்கேன். மனிதன் உணர்வுக்குள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புரிதமானது. உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று. ஒரு மெல்டிங் மூமெண்ட் டக்குன்னு அது உடஞ்சிருச்சு. என்ன நடந்தது? ராஜ் டிவியில முதல்ல ஊர் ஒம்பு அதுன்னு வரும். அப்ப அங்க வந்து என்னன்னா எல்லாருமே ஷூ போட்டு வருவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ஒரு ஷூ வாங்கும், அதை போட்டு போனா தான் உள்ள எல்லாம் போக முடியும் வரும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம், எங்க போறது, என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ப மாட்டீங்க, ஒரு ஒயின் ஷாப், அது என்ன இன்னும் அந்த ஒயின் ஷாப் இருக்கு. நம்ம பெத்த குழந்தைய பாதுகாக்கிறது வேற, நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய வந்து சரி அழாத, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்ல. நீங்க அந்த குழந்தைய எங்க பாக்குறீங்க, அந்த குழந்தை எங்க இருக்குது, அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்குதா? பாவம் சார், அவன் ரொம்ப பாவம். ஐயோ அவன் அந்த குழந்தை பாவம் சார். உங்க மகன் அனுப்புன செய்தி, அந்த செய்தியை படிச்ச கணத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு என்ன தோணுச்சு? ரணங்கள் எல்லாம் நான் தாங்கிட்டேன், அவனுக்கு என் வம்சத்துல இதுக்கப்புறம் தாங்கிறது யாருமே பிறக்கக்கூடாது. ஆனா அவன் மகன் இப்ப அனுப்பியிருந்தாரு அந்த செய்தியில, அப்பா நீ அழுது நான் பார்த்ததில்ல, வேலை தொடர்பாக நீ இப்படி கவலைப்பட்டு பார்த்ததில்ல, நீ வந்து நல்ல இடத்துக்கு வருவ. ஆக்சுவலி சிறந்த வாழ்த்து செய்தி இல்லையா? எனக்குள்ள ஒரு அப்பா இருக்கான், எனக்குள்ள ஒரு அண்ணன் இருக்கான், எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்காங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இது கிடைக்க மாட்டாங்க. வேற எந்த படமும் இல்ல, ஜெயிலர் தான். நம்ப மாட்டீங்க, அந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் 120 ஜுரத்துல இருக்கேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 7 மாத்திரை வாங்கி வச்சிருக்காரு, என்ன டோலோசிஸ் அப்படின்னு. அந்த ஜுரத்தோட போய் ஒரு காட்சி பண்றேன். அந்த காட்சியை எப்படி எதிர்பார்த்து யோசிச்சு பாருங்க. அந்த காட்சி ஒரு முக்கியமான காட்சி. இப்படி ஓடின படத்துல அந்த காட்சி போச்சுன்னா என்னுடைய வலி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் தோற்று போகிற இடத்தில் கடவுள் தேவைப்படுறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நான் கடவுள்கிட்ட போய் தான் பேசணும் அப்படி இல்லை, நண்பர்கள் இருக்காங்க நான் அவன்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீ நகர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? என்ன ப்ராப்ளம்? ஒளி கடவுள் எங்க இருக்குதுன்னா அங்க. மகளை கூட்டு போய் இந்த படம் பாத்தீங்களா? கரெக்டான செத்துலர், நன்றி, பார்க்கலாம். அரண்சேக்கு இன்னும் சில கேள்விகள் கேட்போம், அது உடையும். அது வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் என்னுடைய நண்பர் விஜய் முத்து. வணக்கம். வணக்கம் தோழர். நான் நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு, ஏற்கனவே இப்போ பிரபலமாக இருக்கிற, மீண்டும் பிரபலமாக இருக்கிற அந்த பாட்டு, அது வந்து பாடி தொடங்கலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பா. உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. அந்த நேர்காணல்ல கண்ணீர் விட்ட போது அது வந்து ஒரு பிளான் பண்ணி, வழக்கமாக சினிமாவில் கிளிசரின் போட்டு வர்றது அல்ல இந்த சீனில் அழுங்க அப்படின்னு ஒரு சீன் சொல்லி அப்படி வரல. அது ஒரு நீண்ட காலமாக தேக்கி வச்சிருந்த அந்த சோகம். ஆனால் அந்த காதல் அப்படிங்கிறது வடிவத்தை வெவ்வேறு இடங்கள்ல ஃபிக்ஸ் பண்ணா, இப்போ நம்ம 2 பேரும் ஒரே காதல் தான் இருக்கும். கண்டிப்பா. சினிமாங்கிற அது வந்து அதற்கு கொடுக்குற அந்த அன்பு, நீண்ட காலமாக அதை கொடுத்துருக்க உழைப்பு, சுற்றி இருக்கிறவங்கலாம் பல்வேறு கேள்விகளை சந்திச்சிருப்போம். என்னப்பா நடக்கலையான்ட்டு. பட் ஆனால் பெயின் வந்து உள்ளதாக இருக்கிறதான் தெரியும். அதை உள்ள ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அன்னைக்கு வந்து ஒரு மெல்டிங் மூமெண்ட் டக்குன்னு அது உடஞ்சிருச்சு. என்ன நடந்தது அன்னைக்கு? 32 ஆண்டு காலங்களில் சினிமாவையே காதலிச்சு அது ஒரு பக்கம். நான் என் குடும்பத்தை காதலிக்காமல், என் குடும்பம் சார்ந்தவர்களை நேசிக்காமல், நான் என் தேவை, என் தொழில், அதை மட்டுமே நோக்கி பயணிச்சிட்டேன்.
அப்போ இப்ப வயது அதிகமாக இப்ப சமீபத்துல நடிகர்களுடைய நிலைகள் பார்க்க என்னுடைய எல்லாருடைய மனங்களும் எனக்குள்ள ஒன்று ஒற்றுமையா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தது. இது எங்கேயாவது உணர்வு நம்ம அழுகையா நம்ம உள்ளத்துக்குள்ள ஒருத்தனுக்கு அழுதுட்டு இருந்திருக்கான், அவன் அன்னைக்கு தெரியாம வெளிப்படையாயிட்டான். இப்ப நீங்க பாடல் வரியில சொன்ன ஒரு விஷயம் இல்ல, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. அந்த வரி எனக்கு அழகா பொருந்தது. நான் அந்த பேட்டி கொடுத்தது, அந்த பேட்டியை பார்த்துட்டு எத்தனையோ சகோதர சகோதரிகள் அதுல பதிவுகள் போடுறாங்க. என் சோகத்தை அவங்க எல்லாம் ஆராதிக்கிறாங்க. நீங்க விடமாட்டோம், மலையாள சினிமா அவங்கள விடாதுங்க, தமிழ் சினிமா அவங்கள விடாதுங்க அப்படின்னு சொல்றப்போ எந்த சோகமும் அவர்களை தாக்கி இருக்குது. அவங்களுடைய ஆறுதல் கரம் என்னை பற்றி இருக்குது. இதை விட என்னன்னா, அந்த குணாக்கேவுக்குள்ள இப்ப சிறுநாத் பாசி இருந்ததா இல்லை, இந்த விஜயமுத்து இருந்திருக்கிறார். அதை சௌபின் காப்பாத்துல ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மலையாள மக்களும் திரையுலக ரசிகப்பெற மக்களும் என்னை அந்த கைக்கு பிடிச்சது அவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பாடல் வரி எனக்கு அப்படி கனெக்ட் ஆகுது. வழக்கமா நடிகர்களுக்கு அல்லது கலைஞர்களுக்கு கைத்தட்டல் ஒரு போதை தான். அன்றைக்கு அந்த திரையரங்கத்தில் எழுந்த கைத்தட்டல் அப்போ உங்களுக்கு இருந்த உணர்வு? கேரளால படம் பார்த்தேன். படம் பார்க்குறப்போ அங்க எல்லாருமே அந்த போலீஸ்காரனை அப்படி ஒரு இதா பார்த்தாங்க. பார்த்தது இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும், அப்புறம் படம் முடிகிறப்ப அந்த என்னைய பார்த்தா நான் அப்ப தாடி வேற மாதிரி ஒரு கெட்டப்ல இருக்கேன். என் காதுக்கே கேட்குது அந்த இன்ஸ்பெக்டர் திட்டுறது வைக்கிறது எல்லாம். நான் ஆனா பக்கத்துலதான் இருக்கேன், என்னன்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா எந்த படம் நம்மளை எப்பாவது ஏதாவது ஒன்று சொல்லிடாதா இந்த ஏக்கம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு மத்தியில கேட்கறப்ப அது மிகப்பெரிய இதா இருந்தது. இப்ப அந்த குகையில அந்த ஆழத்துல ஸ்ரீநாத் விழுந்துடுறாரு. விழுந்த போது அதுக்கு முன்னால ஒரு உரையாடல் நடந்திருக்கும். கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்டா அது ஒளியாக வருவார் அப்படிங்கிற மாதிரியோ அப்படி ஒரு பையன் சொல்லிட்டு போயிடுவா அப்படி. ஆனா அந்த குறிப்பிட்ட பயங்கரமா துயருற்று நமக்கு இப்ப திரையுலகத்துல இருக்கிறவங்களுக்கு எங்கெங்க காயம் இருக்குது அப்படிங்கிறது புறத்தோற்றத்தில் தெரியலனாலும் நமக்கு தெரியும் எங்க காயம் இருக்குது, எங்கெங்க காயம் பட்டோம் அப்படின்னு தெரியும். நம்மளே அறியாம அந்த தோழர் உங்களுக்கு உங்க பார்வைகள்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். என்ன காரணம்னா, இந்த காயம் என் கண்கள் உங்களுக்கு அதிக பரிச்சயமா இருக்கிறதுனால என் கண்கள் எதையோ ஏக்கத்துல பாக்குது, என் கண்கள் ஏதோ ஒண்ணு கேட்குது, அவர் உதடுகள் ஏதோ சொல்ல துடிக்குது, ஆனால் அவர் அதை தாழ்த்தி சொல்ல விரும்பல, கேட்க விரும்பலங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை என்கிட்ட கேள்வியா கேக்குறீங்க. இல்ல மெல்ல மெல்ல ஒவ்வொரு காயமும் திரைப்படத்துல நம்ம 2 பேரும் பணியாற்றி இருக்கிறோம். உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய தமிழ் அந்த ஆளுமை வார்த்தைகளும் எனக்கு ரொம்ப நான் அதை காதலிக்கிறேன். அது அந்த மாதிரி தெரிஞ்சதுனாலதான் என்னைய நீங்க எடுக்கிறப்போ எனக்கு நான் மற்ற பக்கம்லாம் எடுக்கிறப்போ அது ஒரு இது சினிமாத்தனமான நிகழ்வுகள் மாதிரி இருந்த ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு அது இல்லை. என்னுடைய தோழர்கிட்ட ஒரு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நானும் அதே உணர்வுல தான் பேசுறேன். இப்ப இந்த காயம் ஒவ்வொரு அடியும் நமக்கு சுத்தியல் மாதிரி இருக்கும். அடிச்சு கொஞ்சம் ஆழத்துக்கு போயிருப்போம், இன்னும் அடிச்சு அந்த ஆழத்துக்கு போயிருப்போம். இப்ப அந்த இவரு ஸ்ரீநாத் பாஷின் கீழே விழுந்து கிடக்க அவர் சௌபின் குரல் கொடுக்குறாருல, அந்த குரல் கொடுக்குற மாதிரி ஒன்னு ஹெல்பிங் குரல் வரும், எங்கப்பா இருக்க அப்படிங்கிற குரல் வரும். அதே போல அந்த ஆழத்துல இருக்கிற நபர்களை மேல இருந்து ஒரு போலீஸ் சொல்லாருல, அதெல்லாம் ஃபார்மாலிட்டி முடிச்சு விட்டுவா அப்படிங்கிற குரல்களும் இருக்கும். இப்ப அந்த ஆழத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஒளி தெரிந்தது. இந்த படமே உங்களுக்குள்ள ஒரு ஒளிய கொண்டு வந்திருக்குது. இதுக்கு முன்னால நீங்க சந்திச்ச இந்த வலிகள், நீங்க பள்ளத்துல விழுந்தது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய டீப்பான காரணங்கள் உண்டு, ஒரு ப்ராசஸ் உண்டு. நீங்க யாருடைய பேரையும் குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதை எனக்கு ஆடியன்ஸ்க்காக விளங்கிக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். இப்போ ஊப்பர் வண்டி ஓட்டிட்டு கூட ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வீட்டுல போய் காப்பாத்திடலாம். அதே மாதிரி இன்னைக்கு அம்மா உணவகம்னு ஒரு உணவகங்கள் இருந்தது. இந்த மாதிரி இப்ப வர்றவங்களுக்கு ரொம்ப தங்கிக்கிறக்க ஒரு குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகள் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். ஆனா அன்னைக்கு இது எதுவுமே இல்லை தோழர். நான் சென்னையில பாரிஸ்ல எல்லாம் ஒரு 96 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல குடிக்கிற தண்ணி ஹோட்டல் வாசல்ல இருக்காது. ஏன்னா தண்ணி பஞ்சம். அதாவது தண்ணியை குடிச்சிட்டாது எங்கேயாவது நடக்கலாம்னா கூட அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் கூட கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு 3 குடம் தண்ணி கிடைக்கிறதுக்கு எல்லா தெருக்கள்லையும் வாகனங்கள் ஓடிட்டு இருக்கும். அப்போ எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க எங்களுடைய வழிகள். அதெல்லாம் நாங்கள் அப்பா
நீங்க கேட்கறப்போ எனக்கு பின்னோக்கி என் குடும்பத்தை மட்டும் நான் பின்னோக்கி பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நம்ம அதுக்கு பின்னாடி என்னென்ன உங்களதான் சார்ந்த ஒரு விஷயம்ல எல்லாம் கடந்து வந்திருக்கோங்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற நீ சொன்னீங்க தாகத்துக்கு தண்ணி கூட இல்லாம நீங்க நடக்கணும். கண்டிப்பா தோழர், அதையும் நடக்கணும். அப்புறம் ரெண்டாவது இந்த போன் வசதி கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த பேஜர் அது இதுன்னு வந்துச்சு. அதை வாங்குறதுக்கு கூட வசதி கிடையாதுன்னு வைங்க. நம்ம ஒரு சேனல் தோழர், நான் ராஜ் டிவில முதல்ல ஒரு ஊர் ஒம்பு அது இதுன்னு வரும். அப்ப அங்க வந்து என்னன்னா எல்லாருமே ஷூ போட்டு வருவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ஒரு ஷூ வாங்கணும். அதை போட்டு போனா தான் உள்ள எல்லாம் போக முடியும், வர முடியும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், எங்க போறது, என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ப மாட்டீங்க. ஒரு ஒயின் ஷாப், அது என்ன இன்னும் அந்த ஒயின் ஷாப் இருக்கு, இந்த கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கும், அந்த பக்கமா இருக்கும் வேலை. அந்த ஒயின் ஷாப்ல போய் டம்ளர்கள் ஒன்று, அப்போ வந்து கிளாஸ் முறை கழுவி அதை, அதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. அப்படி ஒரு சொலுசா அப்ப திருப்பூர்ல இருந்தேன். திருப்பூர்ல பனியன் ஃபேக்டரிகள்ல வேலை தெரியும். அது மாதிரி இடையில, அதாவது இந்த 12 வயசுல வந்துட்டு ஒரு 3-4 வருடம் திருப்பூர்ல போய் இதை தாக்கு பிடிக்க முடியாம இல்லை. அப்போ என்னமோ திருப்பூர்ல அப்பா அம்மாவை நினைச்சு அங்க போயிட்டேன். போய் அங்க இருந்துட்டு கொஞ்சம் நல்ல தொழிலா நல்ல ஒரு வருமானம் பார்த்துட்டு இருந்தேன். அங்க என்னமோ சோகம் தாக்கிட்டே இருக்கு. அங்க போனா காலவர இருந்துச்சு, உண்ணாவிரதம் 6 மாசமா நெசவு தொழிலா வேலை செய்யல. அது மறுபடியும் என்ன பண்றது, சென்னைக்கு ஓடி, சென்னைக்கு இங்க வந்து என்ன பண்றது. அப்ப திருமணமாகி கையில ஒரு 6 மாத குழந்தை, அவங்கள விட்டுட்டு 6 மாத குழந்தை மகன் அவங்கள விட்டுட்டு இல்லற வாழ்க்கையை விட்டு இங்க வந்து தேடுறக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி நிகழ்வுகள். வருமானம் இல்லை, என்ன பண்றது. அப்போ இந்த ஷூ வாங்குறதுக்காக போய் கழுவி இதெல்லாம் பண்ணிட்டு, அப்போதைக்கு லட்சியம் வந்து ஷூ வாங்குறது. ஆமா, அந்த ஷூ வாங்குறது லட்சியம். அந்த ஷூ எப்படியாவது வாங்கி போட்டுட்டு போகணும் அப்படின்னா அங்க போனா டிப்ஸ் கொடுப்பாங்களே, அந்த இடத்துல வந்தா 4-5 பேர். ஷூ வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு அதே ஒரு சிறிது காலம் அது. உங்க மகனை பத்தி சொன்னதுனால எனக்கு உங்களுடைய குழந்தை பிராயம் நினைவுக்கு வருது. இப்போ வந்து இந்த படத்துல ஸ்ரீநாத் பாஷன் அவர் வந்து அந்த பள்ளத்துல இருந்து பாப்பாரு, அந்த பக்கம் இருந்து பாக்குறதோ அல்லது நினைவுகள்ல அவருடைய குழந்தை பருவம் இது எல்லாமே நினைவுக்கு வரும். அதெல்லாம் தான் நீங்க கொண்டு வருவீங்களா எங்கள்கிட்ட? பேரலா அந்த குழந்தை பருவம் இருக்குல்ல, அந்த குழந்தை மனசு. இப்ப எனக்குள்ளேயும் அந்த தேடுதல் வந்து நான் வந்து அந்த குழந்தைய தான் தேடிட்டே இருப்பேன். அந்த குழந்தைய ஆற்றுப்படுத்துறது. இப்போ நம்ம பெத்த குழந்தைய பாதுகாக்கிறது வேற, நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய வந்து சரி அழாத, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்ல. நீங்க அந்த குழந்தைய எங்க பாக்குறீங்க, அந்த குழந்தை எங்க இருக்குது, அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்குதா? பாவம் சார், அவன் ரொம்ப பாவம். ஐயோ நீங்க ஏன்னா அது ரொம்ப ஏன்னா இவரும் அந்த குழந்தைய தான் பாப்பாரு. என்ன ஜென்மத்துல யாருக்காவது ஏதாவது பாவத்தை பண்ணிட்டானான்னு தோணும். அவன் பூர்வ ஜென்மத்துல ஏதோ மிகப்பெரிய தவறுகள் பண்ணியிருக்கானா, மாதா பிதா குருக்கள்லாம் ஏதாவது பண்ணிட்டானா, ஏன் இவனுக்கு இந்த பயணம், ஏன் கல்வியை தடுத்துட்டான், ஏன் அவனுடைய இல்லற வாழ்க்கைகளை தடுத்துட்டான், ஏன் அவனுடைய உறவுகளோடு நல்ல ஒரு சந்தோஷமா வாழ வச்சு அவங்கள பார்த்துட்டு கடந்துட்டு போகல. இப்படி பல கேள்விகள் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்குறேன். எனக்குள்ளேயே ஏதோ ஒரு தவறுகள் நம்ம மேல ஏதோ இருந்திருக்கு, அதனுடைய பாதிப்புகள் நம்ம. அந்த குழந்தை எப்போ சந்தோஷம் அடையும்? அந்த குழந்தை சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அடைஞ்சிடும். இந்த இன்டர்வியூ தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்க மொபைல்ல காமிச்சிங்க உங்க மகன் அனுப்புன செய்தி. அந்த செய்தியை படிச்ச கணத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு என்ன தோணுச்சு? இந்த குழந்தைக்கு ரணங்கள் எல்லாம் நான் தாங்கிடுவேன், அவனுக்கு என் வம்சத்துல இதுக்கப்புறம் தாங்கிறது யாருமே பிறக்கக்கூடாது. நான் நீங்க சொன்னீங்க ஒரு இறைவன் எங்க இருக்கிறான்னு ஒரு கேள்வி. இப்ப நான் அப்பப்போ நான் இயற்கைகளை வணங்குவது உண்டு. நான் ஒரு வித்தியாசமான நாட்டோட நான் இந்த அனுபவங்கள் எப்படின்னா, என்னுடைய செப்பல் இருக்குல்ல, அந்த ஷூ வாங்கணும்னு ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க சொன்னீங்களா, நான் என் செருப்பு கூட என் குழந்தைகள்ட்டையும் அதை என் பொண்ணுகிட்டையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். நான் என் செருப்பு பழசாயிடுச்சு, அதை தூக்கி போடணுன்னா கூட அதை தொட்டு வணங்கி கொண்டு போய் வைப்பேன். என்ன காரணம்னா, எனக்காக என் கால்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டேன். என் வண்டிகிட்ட நான் பேசுவேன், என் வாகனங்கள்கிட்ட பேசுவேன், என்னுடைய மரங்கள்கிட்ட பேசுவேன். காக்கா கூட எச்ச போட்டுருச்சுன்னா, என் வண்டி மேலே போட்டுருச்சுன்னா, உனக்கு சோறு வைக்கிறேன், என் வண்டியிலேயே வந்து அது மாதிரி ஒரு உரையாடல் உண்டு. அதான் அந்த குழந்தைன்னு சொன்னீங்களா, இவன் வந்து இப்படி நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க இது பண்ற மாதிரி. இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் வந்து என்னுடைய கால்களுக்கு துணையாக இருந்த செருப்புல இருந்து வண்டியில இருந்து எல்லார்ட்டையும் பேசுவேன்ட்டு, யார்கிட்டையாவது உங்களுக்கு மனசு விட்டு பேசணும்பா ஒரு நாள் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல, அப்படி யாராவது இருக்கிறாங்களா?
நான் வந்து பேசிடணும் மனசு விட்டு, இன்னைக்கு நான் பேசிடுவேன். அது எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கான்னு அவன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அவன் தான் என்னுடைய உண்மையான நண்பன். தனிமையாக்கி அவன்கிட்ட பேசிக்குவேன். உங்களை குறித்து அவன் என்ன சொல்றான்? அவங்கள ஜட்ஜ் பண்றானா? நல்லபடியா நான் எல்லாத்துக்குமான காரணங்கள் அவனால விளக்க முடியாது. அவனும் என் கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமா இருந்தா விளையாட்டுத்தனமாயிடுவான். அவன் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். ஆனா அப்பப்போ அவன் அதான் சொல்றேன், என் வண்டி இருக்கான், அவன் கூட என்னை ஆறுதல் படுத்திக்குவான். நான் வாகனத்தை வேகமா விட்டாலோ எப்படி பண்ணிட்டு போனாலோ அவன் எனக்கு பேசுவேன். டேய், உன்னை சர்வீஸ் விடல, கொஞ்சம் கோச்சிக்காத, கொஞ்சம் பணம் தட்டு, நான் சர்வீஸ் விட்டுறேன்டா, தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் என் கூட கனெக்ட் ஆவான். இப்போ விட அந்த குழந்தைக்கும் எனக்கும் கனெக்டட். இப்போ நம்ம 2 பேரும் இந்த சர்பேட்டா பரம்பரை ஷூட் நடந்துட்டு இருந்த போது ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. நீங்க 2-3 சினிமா சங்கத்தை சார்ந்த துணை நடிகர்கள் அவங்க அந்த கேரக்டர் பண்றதுக்கு 2-3 தடவை கூட்டு வந்தபோது அவங்க சொன்ன சம்பவம் எனக்கு நினைவு இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னு கேட்டா, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, அதனால நாங்க போன மாசம் வந்து ரத்தம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இருக்குங்களா? இப்ப அவங்க இந்த படம் இப்போ நீங்க அவங்க கூட பயணிக்கிறீங்க, நான் அவங்கள பாக்குறேன், அவங்களுடைய துயரம் பற்றி பேசுறீங்க. இப்போ உங்களுடைய வெற்றியை அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க இது குறித்து ஏதாவது பேசினாங்களா? எங்கள் ஒட்டுமொத்த அலுவலர்களாய் நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் அப்படின்னாங்க. எங்களுடைய தேவைகளும் பசிகளும் தெரிஞ்சவங்க நீங்க. ஏன்னா நான் கொரோனா டைம் எல்லா டைம்லயுமே நான் அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப நெருக்கத்துல இருந்தவன். அவங்களுடைய வாழ்வியல் எல்லாம் இது குறித்து நான் எல்லா இடத்துலையுமே பேசியிருக்கேன். நான் பெரிய இடங்கள்ல கூட நான் பேசுறப்போ இந்த தேவைகளை பூர்த்தி பண்ண நீங்கள் அன்றைய உதவியாக 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பூர்த்தியாகாது. அவனுக்கான நடிப்புக்கு வேலை வாய்ப்பு எங்கிருந்தோ, இப்ப நடிகர் சங்கம் உள்ளவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க ஒரு 40 வருஷம் இருந்திருப்பாங்க. அவன் இறக்குறப்ப அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் இப்ப என் மகனுக்கு நான் எதுவும் ஒண்ணு பண்ணலன்னு வைங்களேன், கண்டிப்பா நான் ஒரு படத்துல வந்துட்டு பாக்குறப்ப கூட என்னைய அதை திரையா பார்க்க மாட்டான், என்னை எதிரியா பார்ப்பான். அந்த இதுதானே வரும். அது வந்து கலையுலகில் ரொம்ப பேருக்கு இருக்கு. அது வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் கலை உலகை சார்ந்தவர்களும் அதை அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அவர்களுக்கான வேலை வாய்ப்புல கருணை அடிப்படையில வேண்டாம், அவங்களுக்கு உரிய உரிமையை கொடுங்க. நீங்க இப்ப ஒண்ணும் இல்லை தோழர், உங்களுக்கு தேவைகள் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், உங்கள் மானம் கௌரவம் இதையெல்லாம் தாண்டி போய் எங்கேயும் கேட்கணும்னு உங்களுக்கு மனசாட்சி சொல்லுமா? எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கு, எதுக்கு நம்ம போய் கேட்கணுங்கிற ஒரு உணர்வு வரும். அது எல்லாருக்குமே தன்மான உணர்வுங்கிறது எல்லா மனிதனுக்குள்ளும், எல்லா பறவைகளுக்குள்ளும், எல்லா இயற்கைகளுக்குள்ளும். ஆனா அந்த சூழல் வந்து அந்த சுயமரியாதை விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்ப நான் என்னுடைய சுயமரியாதை என்னன்னா, நான் அன்னைக்கு அழுகுறல் வந்து எனக்கே என்ன கேள்வி வைப்பேன். நீங்க சொன்னீங்களா அந்த குழந்தைகிட்ட போய் கேட்றா எதுக்குடா அழுதுன்னு அப்படின்னு சொன்னீங்களா, அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் ஏன்டா அழுத அப்படின்னா, அவன் அழுகுறான் சேர்ந்து, கதவெல்லாம் சாத்திட்டு பசங்க அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க, நள்ளிரவு 12 மணிக்கு அழுகுறான், எந்திரிச்சு அவனை பார்க்கறான் அந்த வீடியோல. நம்ப மாட்டேங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு அந்த குழந்தையும் என்னோட சேர்ந்து அழுகுறான். என்ன பூமியில என்ன பிறப்புடா நீ, என்ன எதற்காக உனக்கு ஆண்டவன் இறைவன் நல்ல கைகால கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான், நீ போய் இப்படி குமரி அழுதுட்டியாடா அப்படின்னு சொல்லி உள்ள இருந்தவனை கேள்வி கேட்டதான் அந்த குழந்தைக்கு. ஆனா அவன் மகன் இப்ப அனுப்பியிருந்தாரு அந்த செய்தியில, அப்பா நீ அழுது நான் பார்த்ததில்ல, வேலை தொடர்பாக நீ இப்படி கவலைப்பட்டு பார்த்ததில்ல, நீ வந்து நல்ல இடத்துக்கு வருவ. ஆக்சுவலி சிறந்த வாழ்த்து செய்தி இல்லையா? கண்டிப்பாங்க தொடர். நம்ம உலகத்துல இதைத்தான் நான் ஒவ்வொருத்தருட்டையும் எதிர்பார்க்கிறேன். என் பெற்ற தாய் தந்தைகிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். அவங்களை இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சி பார்க்குறேன். அது என்ன பொருளாதாரம் அதனுடைய பின்னடைவு காரணமாக தான் இந்த வேலை வாய்ப்பு தேடுறது. அந்த வேலை வாய்ப்புல நான் சரியானவனா இல்லைன்னா எனக்கு கொடுக்க வேண்டாம். நான் என்னுடைய தேவை என்னன்னா, உங்களுக்கு கதாபாத்திரம் இல்லாத கதாபாத்திரத்தை எனக்கு கொடுக்க கேட்கல, இல்லை என்னை திணிச்சு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல. எனக்கான இந்த முகங்கள்ல எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு, அதுல யாரோ வந்து பண்றாங்க, அதில் என்னையும் ஒரு செவிசாய்த்து பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா இதுக்கு நான் மட்டும் இல்லை சொல்றாரு, என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு. இது நான் மட்டுமே அடைஞ்சிட்டு போறது இல்லை, நான் எடுத்துட்டு எதையுமே கொண்டு போறது. நீங்க நல்லா கேட்டீங்கன்னா சொல்றாரு, நான் சம்பாரிச்சு இதுவரைக்கும் இப்பதான் ஒரு வருஷமா தான் நல்ல ட்ரெஸ் எடுத்து போவேன். இல்லாட்டி நான் அது கூட நான் நினைச்சது கிடையாது. இது என்னமோ நான் பாக்கெட்ல வச்சது கிடையாது. எதுவுமே நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நமக்கு அடுத்து யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டு போறோம், அது இருந்து நல்லா இருக்கிற அவங்களோட பார்த்து கொடுத்துட்டு போறது இருக்கு பாத்தீங்களா. மரணிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டாலும் கவலை இல்லை, என் கேரக்டர்லாம் அம்மா அப்பா இருந்துட்டு போகணும். ஆனா அவங்களெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அவங்க இந்த வயோதிக காலத்தில் அவங்களை பார்க்கறது பார்த்தீங்களா, அது நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. அது நான் இருந்ததுன்னா நான் அவங்களையெல்லாம் போய் கொஞ்சம்
ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம அன்றாடம் பாக்குற கேரக்டர்ஸ் தான். யாருமே ஒரு நம்ம வந்து பாக்குறதுக்கு ஏங்கி நிக்கிற மாதிரியான ஒரு திரை பிம்பங்கள் இல்லை. அப்ப இவங்க வந்து அன்றாடம் புலங்குற மக்கள், அவங்களே தான் புலங்குற மக்கள் மாதிரியே இருக்கிறவங்கள அவங்க. ஆனா இங்க அது கொஞ்சம் மாறணுமோ? இங்க வந்து இப்ப கொஞ்சம் கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அடிதடி இந்த மாதிரி விஷயங்களுக்கே பயன்படுத்துறது. ஆனா மெயினா இப்ப நம்ம அப்பா கருப்பா தான் இருப்பாரு, நம்ம அம்மா கருப்பா தான் இருக்கிறாங்க. அது இருக்கு தோழர், அது இருக்கு. ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் போட்டாச்சுன்னா இப்ப பாருங்க, எனக்கு இப்ப இன்ஸ்பெக்டர் போட்டது என்னன்னா, எனக்குள்ள ஒரு அப்பா இருக்கான், எனக்குள்ள ஒரு அண்ணன் இருக்கான், எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்காங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இது கிடைக்க மாட்டாங்க தோழர். இதை உங்களை பார்த்துட்டா இப்ப தோழர்கிட்ட எனக்கு உதவி இயக்குனரா பரிச்சயம் இருக்கு, ஒரு எழுத்தாளரா பரிச்சயம் இருக்கு. உங்களுடைய திறமை என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய சொற்கள் பேச்சுகிற திறமை, ஒரு ஆளுமை மிக்க தமிழ் இருக்கு, ஒரு சிந்தனையாளன் இருக்கான், உள்ள ஒரு கம்யூனிசம் இருக்கான், உள்ள ஒரு எனக்குள்ள ஒரு குழந்தை இல்ல தோழர். உங்களுக்குள்ள எத்தனை பரிமாணங்கள் இருக்குன்னு உங்களை எனக்கு பரிச்சயத்தினால தெரியும். நான் உங்களை பார்த்துட்டு இவருக்கு இது மட்டும் அவர் பேசுவாருங்க அப்படின்னு மட்டும் நான் எப்படி முடிவு பண்ணிட முடியும்? அப்போ இந்த புரிந்துணர்வுகளுக்குள்ள கொடுத்தா தானே அதனுடைய வெளிப்பாடுகள் வரும். அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். இங்க என்னன்னா, அவர் வந்தாருன்னா இது அரண் சைடுல ஒண்ணு பேசுவாருங்க, நம்ம ஒண்ணு பேசுவோம். ஆனா நீங்க அரசியல் பேசுவீங்க, சினிமா பேசுவீங்க, கம்யூனிஸ்டம் பேசுவீங்க, ஒரு புரட்சினா என்னன்னு பேசுவீங்க, ஒரு பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு இலக்கணம் பேசுவீங்க. இப்படி எல்லா மாறுபட்ட சிந்தனைகளும் உள்ள ஒரு மனிதனை நான் ஒரே இதுல எப்படி பார்க்க முடியும்? என்ன அந்த மாதிரி பாக்குறாங்கிற என்னையன்னு இல்லை, சமீபத்துல எல்லாரையுமே அப்படி பாக்குறாங்க. இப்ப இதுல இப்ப நீங்க இந்த படத்துக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும்ல, இந்த படத்துக்கு கூப்பிட்டு அவங்க பேசியிருப்பாங்க, இதை எதிர்பார்த்தீங்களா? இந்த அட்டென்ஷன் இப்ப இதுல வந்து நீங்க வரும்போதே வந்து கம்ப வச்சு லத்தி வச்சு, எனக்கு அதை பார்க்கும்போது என்னைய வந்து ஆள் அடிச்சு கிடக்குறாரு, அவனுக்கு வெல்ப் கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படிதான் தோணுச்சு. எனக்கு நண்பர்லாம் தோணல, திரையில எதுக்கு அடிக்கிறாரு அவரு அப்படிதான் தோணுச்சு. அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்ட்டு. அந்த கேரக்டர் அதை சூஸ் பண்ணது இதெல்லாம் எப்படி நடந்தது தோழர்? அது வந்து என்னன்னா, படத்தில் உண்மை சம்பவங்கள்னால அந்த படத்துல நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். அந்த படத்துல இயக்குனர் ஒரு காட்சி கூட, ஒரு வார்த்தையை கூட அந்த நபர்களிடம் பெறாமல் அதை திணிக்கல, சினிமாவுக்காக திணிக்கல. அதில் திணிக்கப்பட்டது ஐயா கமலஹாசன் அவர்கள், இளையராஜா அவர்கள், சந்தான பாரதி ஐயா அவர்கள். இவர்கள் தான் அதுக்குள் வந்தவர்கள் தவிர மீது யாருமே அந்த கதையில் அவர் என்னென்ன பேசினாங்களோ, என்னென்ன பண்ணாங்களோ, அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணாரோ, அவர் எப்படி வேலை வாங்கினாரு டைரக்டர். நான் கேட்டேன், என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாமே ஓகே. அப்போ ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுவேண்ணா, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன்னு வைங்களேன், நான் ஏதோ நான் ஒரு இயக்குனருங்கிற கேப்டன் ஆஃப் இதில் நான் உங்களை சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் அதை சரி பண்ணணும்னு ஒரு செகண்ட் உங்கள் மனநிலை மாற்றிட்டீங்கன்னா அங்கே நடிக்க நான் வந்துடுவீங்கண்ணே. ஸோ உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், அதை பிடிச்சிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி எப்படிங்க அது பர்ஃபார்மரை நம்புறது அது அவர் நம்பினார். ஒருத்தர்கிட்ட கூட ஏதாவது வேணும்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கலாம், அப்படி பெட்டர்மெண்டாக தான் சொல்லுவாரே தவிர ஒரு குற்றமாக யாரையுமே. இவங்க ரெண்டோரோட நடிச்சது எப்படி இருந்துச்சு? சௌபின் சாரும் சின்னாத் பாஸும் நல்ல ஒரு உள்ளங்கள், நல்ல மனிதர்கள். அந்த டீமே அந்த 12 பேர் ஃபர்ஸ்ட் அறிமுகம் இல்லாதப்ப ஒரு தொடர்பு இடைவெளி இருக்கும்ல, இந்த இடைவெளி போக போக அப்படியே எங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கத்தை கொடுத்துச்சு. கடைசி நாள்லாம் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் நாங்க தான் அவங்களா இருந்தோம், அவங்க நாங்களா இருந்த மாதிரி அப்படி இருந்தது. அந்த போலீஸ்காரனாவே அவங்க இல்லை. அது சமீபத்துல படம் ரிலீஸ் கேரளால எல்லாரும் ஒன்னா பாக்குறப்போ அவ்வளவு அதுதான் மனிதம். கடவுள் எங்க இருக்கிறான்னு ஒரு கொஸ்டின் நமக்குள்ள ஓடிட்டே இருந்தது பாத்தீங்களா. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்கவுங்க அந்த கரம் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது அருமையான. இப்போ இந்த டைரக்டர்ஸ் தரப்புல இருந்து ஆர்டிஸ்ட் தரப்புல படம் வெளிவந்ததுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னேஷன் அது தொடர்பாக பேசினாங்களா? அவங்க ஃபோன் பண்ணா நல்லா இயக்குனர், கேமராமேன் சௌபின் சார், ஐயோ நான் முந்தானத்து இந்த அழுகுரல் பார்த்துட்டு 3 முறை தொடர்புல வந்தார், வீடியோ பதிவில் வந்தார், மேக்கப் போட்டுருக்காங்க சார், நான் வேற படத்துல ஷூட்டிங் உண்டு சார், நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லுது. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய, அவரெல்லாம் 20 வருஷம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் ஆகி அவருக்கு அதனால எல்லாத்தையும் அந்த அனுபவம் இருக்குல்லங்க, அது அவர் எல்லாரையும் அன்புக்கு அடிமையாக்கி வச்சிருக்காரு சௌபின் சார். இப்ப அந்த ஒரு காயம்பட்டு கீழே இருந்தார்ல, அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ரீநாத் பாஷின் அவரை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க நேரில் பார்த்தீங்க, அது மேலதான் அவர் ஆக்சுவலி
அந்த காட்சிகளுக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் கீழே போயிடுறாரு. பட் ஆனால் அவரோட ப்ரெசன்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவர் செத்துறக்கூடாதுங்கிற எண்ணம், அவர் காப்பாற்றப்படணுங்கிற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கும். அது போலீஸ்காரன்ட்ட மட்டும்தான் இருக்காது. போலீஸ்காரும் வந்துட்டாரு. அந்த போலீஸ்காரன்ட்ட இருக்குன்னா, ஐயோ இவன் ஏன்டா தொல்லை பண்றீங்க, அது வேற இருக்கிறாங்கிறீங்க, சரி என்னத்த இருக்கிறானுங்கிற மாதிரிதான் அவனுக்கு. சரி இது வெளியில தெரிஞ்சா நம்ம பிரச்சனை வந்துருங்கிற ஒரு பயத்துலதான் அவன் இது பண்ணிருப்பானே தவிர, அவரெல்லாம் அதான் சார் ஒரு நடிகனை அந்த கதாபாத்திரம் கிடைச்சதும் சில இடங்கள்ல அவன் மூட்ல அப்படி போயிட்டான்னா அவன் மிகச்சிறந்த நடிகன், ஆகச்சிறந்த நடிகன் ஆயிடும். அது எல்லாருக்கும் இருந்தது, அது எனக்கும் கிடைச்சது. போய் நம்ம 2 நாள்ல 3 நாள்ல அந்த மூடுக்குள்ள போயிடுறோம். அப்போ நமக்கு ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவோம். அங்க நடிகனா இருக்க மாட்டோம், அந்த கதையில வந்து வாழ்றக்க ஆரம்பிச்சிருவோம். நல்ல கலைஞர்கள்ட்ட அது இருக்கும். நீங்க ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் பாத்தீங்கன்னா டைரக்டர் ஒன்று சொன்னா, நானே இல்லைண்ணே நான் இது ஒன்று பண்றேன் பாருங்கண்ணே, அது நல்ல கலைஞர்கள்ட்ட இருக்கும். அது வந்து அவங்க நினைச்சதை விட அந்த இயக்குனர் ஒரு கற்பனையில ஒரு அப்பாவை வச்சிருப்பாரு பாத்தீங்களா. அவரோட கதையில அவர் கதை எழுதியிருக்காருன்னா அந்த தந்தை அவரோட தந்தை மாதிரி தான். அந்த கதையின் எழுத்துக்கள், அந்த தாயா இருக்கட்டும் வில்லனா இருக்கட்டும், எல்லாமே அவர் இயக்குனருடைய பார்வையில, எழுத்துக்களின் பார்வையில, அவர் வெளியில இருந்து ஒரு குடும்பத்தை இருக்குல்ல, அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே அவர் சார்ந்த ஒரு தந்தை, அவர் சார்ந்த ஒரு தாய். அப்ப அந்த கதாபாத்திரங்கள் 2ஆவது நாள் 3ஆவது நாள் போக போகத்தான் இவர் எழுத்துக்கள் அதோட கனெக்ட் ஆகி அவன் ஒரிஜினலா ஒரு நடிக்கிறவன் வந்துருவான். அது எங்களுக்கெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள்லயே வேலை வாய்ப்புகள்ல போயிடுதா. நம்ம அது கொண்டு வரலாங்கிறப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒன்று கொண்டு வரலாங்கிறப்ப அவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா இந்த படம் அதுல இந்த படம் வந்து எனக்கு அது 25 நாள் தொடர்ச்சிங்கப்ப எப்படி இருக்கும். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி சார் யாரை அடிக்கணும், அவங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன சார் வெளியில அனுப்ப, ஓகே சார் போலாம் சார், அப்ப அவங்க டயலாக் மட்டும் சொன்னா போதும், அதுக்கு அவங்க உள்ள போயிடுவான். ஸ்பாட்ஸ்ல சிலதை கவனிச்சதை வச்சு சொல்றேன். வழக்கமா இப்போ துணை நடிகர்கள் அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பெரும்பாலும் எப்படி கொண்டு வராங்க நமக்கு தெரியும், தனியாவே பேசணும். நம்ம துணை நடிகர்கள் வந்து இந்த ஃப்ரேம்ல நிற்கும் பொழுது ஒரு பதட்டம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். பதட்டம் என்னன்னு சொன்னா, ஓகே இந்த ஃப்ரேம்குள்ள நம்ம நிற்கணும், ப்ராப்பரா தங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குல்ல. ஏன்னா பிளேஸ்மெண்ட் வந்து டேரக்டர் சொல்லிடுவாரு, சில டேரக்டர்ஸ் இல்லாம அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவாங்க. அதுல பிளேஸ்மெண்ட்ல சில அந்த கேமரால நம்ம முகம் இன்னும் மறைஞ்சிருமோ அப்படிங்கிற பதட்டத்தோட சேர்ந்து அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியும். அந்த வெயில்ல நீங்க முன்னாடி இருக்கிற நட்சத்திரங்கள் கூட ஒரு 1/2 hour கழிச்சு தான் வருவாங்க. ஆனா இந்த பின்னணியில் நிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெடின்னு சொல்லிடக்கூடாது. டேரக்டர் அவர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது ஹீரோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரக்கு ஒரு 1 hour கூட ஆகலாம். ஆனா அந்த ரெடின்னு சொன்னதும் நாங்க அப்போ வந்து அந்த 1 மணி நேரம் ஆனாலும் அந்த நின்றுவோம். ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து எல்லாம் கனெக்ட் ஆகி மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இதை பார்த்து ரிஹர்சல் பார்த்து வர வரைக்கும் அது நின்றுதான் ஆகணும். அதுல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா அதை நேசிச்சு அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்திக்கணும். அது நம்ம கையில. இந்த அனுபவம் நடந்திருக்குல்ல, நம்ம வந்து ஃப்ரேம்ல நின்றுருப்போம், இந்த காட்சி வந்திருக்கும்னு தோணும். ஆனா நம்ம ஸ்கிரீன்ல போய் பார்க்கும் பொழுது அது மிஸ் ஆயிருக்கும். அந்த டிசப்பாயின்மெண்ட்டை காமிச்சிக்காம இருக்கணும். தோழர் அது ரொம்ப அவமானங்கள் பட்டிருக்கோம். என்னன்னா நம்ம பெரிய படத்துல ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். சமீபத்துல பெரிய படம் ஒண்ணு பண்ணிருந்தோம். அது ஒரு காட்சி தான், அது பெரிய உச்ச நட்சத்திரத்தினுடைய காட்சி. அது ஒரு சீனு 125 டிகிரி ஜுரத்துல போய் கனெக்ட் ஆனேன். வேற எந்த படமும் இல்லை, ஜெயிலர் தான். நம்ப மாட்டீங்க, அந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் விட்டாங்க. நைட்டு அப்போ பார்த்து எனக்கு யாருமே வீட்டில் இல்லை, எல்லாம் ஊர்ல இருக்காங்க. 120 ஜுரத்துல இருக்கேன். கூட்டிட்டு போற கூட ஆள் கிடையாது, எதுவும் கிடையாது. காலையில ஷூட்டிங்ட்டாங்க. காலையில ஷூட்டிங்கும் எனக்கு ஒன்று போனா ஒரு 20-25 நாள் வேலை வந்துச்சுன்னா, இந்த ஒரு நாளை பார்த்து நாளைக்கு வேற ஆளை மாத்திட்டாங்கன்னா நம்ம வருமானம் போச்சு. படம் பெரிய படம். ஏன்னா அதுக்கு போட்டோ ஷூட் எல்லாம் வச்சு எடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு கனவு. இதுக்கு முன்னாடி எனக்கு போட்டோ ஷூட் எல்லாம் பெருசா கிடையாது. சன் ஆஃபீஸ்ல போட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. அப்போ ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 7 மாத்திரை வாங்கி வச்சிருக்காரு. என்ன டோலோ 650 ஒரு மாத்திரை. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 1 hour போடுவேன், அப்படியே படுப்பேன், அப்படியே கீழே விழுக்கிற அளவுக்கு ஜுரம் வரும். மறுபடியும் இது பண்ணுவேன், அப்படியே இது பண்ணி அந்த தண்ணியில வந்து அது அந்த ஜுரத்திலே குளிக்கவும் செய்வேன். காலையில ஷூட்டிங் பண்ணிட்டு குளிச்சு இப்படியே விடிய தூக்கல. காலையில ஒரு டிரைவர் கார் வந்தது, ஏறியாச்சு. ஏறி 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா வாங்கி வண்டியில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு போறேன். போய் படப்பிடிப்பு தளத்துக்கு போயாச்சு. போனா அப்போ வரைக்கும் யாரும் வரல. போனதும் எனக்கு அங்கே மாறியாவே இருக்கு. நான் அந்த ஏதோ
உட்கார்றதுக்கு அறை கட்டாங்க. இது இல்லைங்க சரி வண்டியிலேயே படுத்துருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேயே படுத்திருக்கேன். காஸ்டியூம் வந்துட்டாங்க, காஸ்டியூம் அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க. சார் காஸ்டியூம் மாற்றலாம். அப்போல்லாம் நிற்க முடியல, காஸ்டியூம் மாத்திரம். ஏன்னா எனக்கு இந்த ஒரு நாளை விட்டா 20 நாள் வேலை போயிடும், வேலையாகவும் வாய்ப்பாகவும் இருக்குல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுரத்தோட போய் ஒரு காட்சி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ல அந்த காட்சி முடிஞ்சது. எங்களுக்கு போங்கன்னாங்க. அப்போ எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. என்னன்னா அந்த 2 ஹவர்ல முடிஞ்ச ஈவினிங் வரைக்கும்னா அந்த ஜுரம் நல்லா உடஞ்சிரும். அப்புறம் அதோட நேராக 24 ஹாஸ்பிட்டல்ல தேடி போனா அங்கேயும் யாரும் அந்த லஞ்ச் டைம் ஒருத்தர் இல்லை. நேராக ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் ஆகி வந்தேன். 8 ஹவர்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் ஷூட் வந்துச்சு. அந்த காட்சியை எப்படி எதிர்பார்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. அந்த காட்சி ஒரு முக்கியமான காட்சி, ஹீரோவோட அறிமுகத்துக்கு முக்கியமான காட்சி. இப்படி ஓடின படத்துல அந்த காட்சி போச்சுன்னா என்னுடைய வலி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சினிமா துறை, மீடியா, இப்போ இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் தங்களுடைய நெருக்கமானவர்களை விட்டு விலகி இருப்பது அல்லது அதுக்காக நேரம் ஒதுக்காம இருப்பது, இதுவே ஒரு பயங்கர மன உளைச்சலை கொடுத்துரும், ஒரு விலகலை ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தும். இது ஒரு பைத்தியக்கார உலகம் போலவே. இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா வேற கம்ப்ளீட்டா வேற ஒரு இப்போ இதை பேலன்ஸ் பண்றது, அதுல ஒரு வெறுமை உருவாகிறது, இது எல்லாமே நீங்க எதிர்கொண்டிருக்கீங்களா? ஆட்டோ எடுத்து சவாரி எடுத்து சிந்தாதிரிப்பட்ட போனான்னா மாறிடுவாரு. இங்கேருந்து போய் அங்கே போய் வேற ஒரு பேசஞ்சர் ஏற்றிட்டாருன்னா அது வரைக்கும் இல்லாட்டி அப்படியே சைடில் வண்டி எவன் வரான்னு கூட பார்க்காம ஒரு பேர் நிறுத்திட்டு அங்கே மனநிலைக்கு அவர் ஓடிடுவாரு. இந்த சினிமா மட்டும் சிந்தாதிரிப்பேட்டையே போக முடியாது. சாலிகிராமம், இந்த சிறை, இந்த இதுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். எங்க போவீங்க? அது அது வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அதை மாற்றி விட்டுரும். என்ன மாதிரி ஆளுகளுக்கு அது கொடுக்கல. ஒரு முற்கத்தனமான ஒரு குணத்தை கொடுத்துருச்சு. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனல், எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன், எல்லாத்துக்குமே. ஏன்னா இவ்வளவு விஷயங்களே அந்த உள்ள ஒரு டிப்ரெஷன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பாக்குறாங்க, இது எல்லாமே நினைச்சு பார்த்து அது ஒரு கட்டத்துல குழந்தைகளுக்கு கூட எதிரியாயிட்டேங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ அது மாறிடுச்சுல்ல. முயற்சி பண்றேன். நம்ம மேல எனக்கு குழந்தைகிட்ட கொண்டு ரொம்ப கொண்டுட்டாங்க மாத்தி. ஒட்டுமொத்த எல்லார் மேலேயும் வச்சிருந்த அன்பை என் பெண்கிட்ட, என் மகள்கிட்ட கொண்டு பிடிச்சிட்டேன். அந்த அன்பு மொத்தத்தை பையன்கிட்ட கூட கொஞ்சம் பெருசா காமிச்சுக்கிறதில்ல. மகளை கூட்டு போய் இந்த படம் பாத்தீங்களா? நானும் அவளும் தான் போனோம். என்ன சொன்னா அப்படி? அவங்க ஒரு தாய், நம்ம ஒருத்தர் துரோகம் எல்லாம் பண்ணியிருந்தோம்னா ஒட்டுமொத்தமா மகள்கிட்ட கேட்போம்னு சொல்லலாம், அந்த குழந்தைகிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி என்ன சொன்னா அப்படி படம் பார்த்துட்டு? ஆனந்த கண்ணீர், திரைக்கு பின்னால் திரும்பின மாதிரி ஆனந்த கண்ணீர், நேருக்கு நேரால். ஐயோ அதெல்லாம் வேற. அதுக்கு தானே சார் ஆசைப்படுறோம். குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல நம்மளை பார்த்த அப்பா அப்பான்னு பெருமையா சொல்றது. சொன்னாங்களா அப்பா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படி சொன்னாங்களா? சொன்னாங்க. எல்லாம் அவங்க ரொம்ப எமோஷனல் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனா நான் இல்லாத இடங்கள்ல எல்லாம் காமிச்சுக்குவாங்க. அவங்க தனியில, ஏன்னா நான் மட்டுமே வளர்த்ததுனால ரொம்ப பெரிய விஷயம். சரிதான் சேத்துலர். நன்றி. பார்க்கலாம். அரண்சேக்கு இன்னும் சில கேள்விகள் கேட்போம். அது உடையும். அது தீவிரமான கடவுள் பக்தி உங்களுக்கு உண்டு. இந்த படத்துல கடவுள் பக்தி பத்தி இருக்குது. கடவுள் என்பவன் யார் அப்படின்னு இந்த படம் வந்து ஒரு உரையாடல் சொல்லுது. ஒரு ரொம்ப தாழ்ந்து கிடக்கும் பொழுது ஒரு ஒளிங்கிறது வந்து அது நபராக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க ரொம்ப டீப்பா ரொம்ப ஆழ்ந்து ஒரு சோகத்துல இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து நமக்கு தேற்றுவதற்கு வருவது. நான் வந்து உங்களை கொஞ்ச நாளாவே கவனிச்சுட்டு வர்றேன். நான் தூரத்துல நான் அதிகம் உங்கள்கிட்ட ஃபோன் பேசாம இருக்கலாம், ஆனா உங்களை கவனிச்சுக்கிட்டே வர்றேன். ஒரு தீவிரமான கடவுள் பக்தி அப்படிங்கிறத நான் பாக்குறேன். என்னுடைய புரிதலின்படி சக நண்பர்கள் கடவுள் எங்க தேவைப்படுவான் அப்படின்னு கேட்டா மனிதர்கள் தோற்று போகிற இடத்தில் கடவுள் தேவைப்படுறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நண்பர்கள் கூடி வருவது, உங்கள் மீது விழுகிற அந்த ஒளி, இது வந்து உங்களுக்கு கூடுதல் ஒரு வழக்கமா அம்மா வயிற்றுல இருக்கும்போது ஒரு இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒரு இதம் வந்து இப்போ வர தொடங்கி இருக்குதா? நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண தொடங்கி இருக்கீங்களா? உங்களுக்கு இதுக்காக நான் கடவுள்கிட்ட போய் தான் பேசணும் அப்படி இல்லை, நண்பர்கள் இருக்காங்க நான் அவன்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இது மட்டும் கண்டிப்பா தோணும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நான் போய் கோயில்கள்ல மட்டும் நான் தான் சொல்றேன். ஒரு பொருளுக்கு கூட நான் மரியாதை கொடுத்துதான் வெளியில போடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கே அவ்வளவு மரியாதை செலுத்துறோம். என்னை நோக்கி இவ்வளவு கரங்களும் வார்த்தைகளும் வந்திருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் சொல்றாரு, இந்த அண்ணன் எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவர்னு பதிவுல போட்டிருக்காரு. அந்த கீழே மெசேஜ்ல போய் பார்த்தா
மலையாளத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் எனக்கு போட்டிருக்காரு, அந்த அண்ணன் இன்னும் அந்த வாடகை வீட்டில் இருந்தா சொல்லுங்க, நான் கேரளால ஒரு வீடு கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன தோழர், ஒளி கடவுள் எங்க இருக்குதுன்னா அங்க இருக்கு. இதை விட இன்னொரு சம்பவத்தை சொல்லணும். அந்த அருண் விஸ்வாஸ் மாவீரன் ப்ரொடியூசர், ஒளி கடவுள் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா, அதுக்குமான இலக்கணம். நள்ளிரவு 12 மணிக்கு தொடர்பில் வர்றாரு. இந்த வீடியோ அடுப்புறையில் பார்த்து எனக்கு உங்கள்கிட்ட, அதாவது எப்படி ஃபோனில் வர்றாருன்னா கூட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாரு, என் பேர் இது, என் தொடர்பு எண், உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நான் எடுத்து பார்த்ததுமே கூப்பிட்றேன், சார் இல்லை நேரத்தில் நீங்கள் தூங்கியிருக்கலாம், ஏதாவது தொந்தரவு பண்ணக்கூடாது சார், இந்த எதிர்பார்ப்புகள் தான் சார், தூக்கமே வராது சார், பல ஆண்டுகள் ஆச்சு நான் தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒன்று இல்லை, படம் பார்த்துட்டு வந்தேன், படம் பார்த்து அது ஒரு எமோஷனல் டச்சில் வந்து சரி அப்படியே மொபைலை பார்ப்போன்னு பார்த்தா நீங்கள் 32 வருஷம் தமிழ் சினிமாவில் எனக்கு இவ்வளோ பேர் கவனிக்காமல் இருந்திருக்காங்களேங்கிற குற்ற உணர்வு நானும் அந்த துறையில் இருக்கிறதுனால எனக்கு இருந்துச்சு. அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒன்று உங்கள்கிட்ட பேசி எனக்கு உடனே என்னை சரி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, நாளைக்கு நம்ம சந்திக்க முடியுமா சார், இப்போ கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவேன் சார் அப்படின்னு. நாளைக்கு 12 மணிக்கு வாங்க, நான் சந்திப்போம். சரி, நான் அந்த 12 மணிக்கு போகிறேன். அறையில் உட்கார வச்சுருந்தாங்க, உட்காந்துட்ருக்கேன். பார்த்தா அண்ணா மித்ரன் சர்தார் பட இயக்குனர் வர்றார், 8 தொட்டாக்கள் சரி வர்றார், சூரியன் வர்றார், இன்னும் சக 2-3 நடிகை இயக்குனர்கள் வந்தாங்க. வந்து எல்லாரும் பேசிட்டு, நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னாங்க. அங்கே இறைவனை பார்த்தேன், அந்த ஒளியை பார்த்தேன். ஒளி தெரிய தொடங்கியிருக்கு. அந்த ஒளி உங்கள் மீது எப்போதும் படர்ந்திருக்க மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர். இந்த அரண்சை எல்லாரையுமே அரசியல் பார்வையோட பார்க்குது, பக்தி என்ன பார்வையிலன்னு பார்க்குது, அன்புன்னா என்ன பார்வையிலன்னு பார்க்குது. இந்த அரண்சை மென்மேலும் உலகமெங்கும் பரவணும் என்னுடைய ஆசை. ஏன்னா நான் என் மீது பட்ட ஒளி அரண்சை மீதும் அதிகமாக பட வேண்டும் நான் நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப நன்றி. நண்பர்களே, நிகழ்ச்சியான உரையாடல், இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி.